தீவு, நிறைய பறவைகள் அங்கே இருக்குது. அதனால் இந்த மதுரை குளங்களெல்லாம் இப்படி ஆகணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. இது வந்து 2021 நீதியரசர் கிருபாகரன் ஐயா அவங்க ரிலீஸ் பண்ண வனத்துக்குள் திருப்பூரோட ஆய்வு கட்டுரை. கட்டாந்தரையாக இருந்த பூமிகளில் எத்தனை வகை பட்டாம்பூச்சி, இது இந்த பாம்பு, பறவை என்னென்னலாம் வந்தது, இந்த எக்காலஜி எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு புத்தகம். மதன் நண்பர் மதன் இதெல்லாம் கொடுக்குற உங்கள் அலுவலகத்தில், ரோட்டரி அலுவலகத்தில் நீங்கள் கட்டாயம் வச்சுருங்க. ஏன்னா சிலந்தியில் மட்டும் 42 வகை சிலந்தி இருந்ததுன்னு ஆய்வு கட்டுரை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்பைடர் வந்து இண்டிகேட்டர் ஆஃப் பயோடைவர்சிட்டி. தோட்டத்தில் மருந்து அடித்தோம்னா முதல்ல சாகிறது சிலந்தி. ஆர்கானிக் ஃபார்ம் சர்டிஃபிகேட் வாங்குறோம் இல்லைங்களா, பக்கத்தில் நான் நண்பர் உட்காந்துருக்காரு. சர்டிஃபிகேட் வழங்க வந்தவங்க சிலந்திகள் அங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் ரசாயன உரம் தெளிக்கலை அப்படின்றது அர்த்தமாக. முதல்ல அவங்க தேடுறதே வந்து சிலந்தி இருக்கான்னு தான் பார்ப்பாங்களாம். அதனால் மரங்கள் மட்டும்தான் வச்சோம். இப்படி இருந்த பூமிகள் எல்லாம் இது மாதிரி இன்னைக்கு வந்து 23 லட்சம் மக்கள் தொடர்ந்து இன்னும் பயணிச்சுட்டு இருக்கோம். பாரியண்ணாவை பற்றி இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். பொதுவாக மனிதர்களில் வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்னோட கம்பெனி, என் நண்பர்கள் இதுக்குள்ளே அடக்கிடுவோம் எல்லாருக்கும். இவர் ஒன்று தான் இந்த அவருக்கு கொடுங்க, இந்த அவருக்கு கொடுங்க, அவருக்கு கொடுங்கன்னு ரொம்ப பெரிய மனசு. எப்படி பாரின்னு பேர் வச்சாங்க, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்காரு பாரு. இப்போ திருப்பூர்ல இருக்கிற ஒரு என்ஜிஓவை சென்னை அழைச்சிட்டு போய், காஞ்சிபுரம் உரகடம் அழைச்சிட்டு போய், நான் முதல்ல சொன்னேன் சார், நான் திருப்பூரை விட்டு வெளியே எங்கேயுமே வரமாட்டேன், எனக்கு சோறு போடுறது என் கம்பெனி, நான் கம்பெனியில் சேலரி எடுத்துட்டு இருக்கேன், நான் காஞ்சிபுரம் எல்லாம் போய் என்ஜிஓக்கு வேலை பார்த்தேன்னா என் முதலாளி சீட்டை கிழிச்சிட போறாரு சார், தயவு செஞ்சு குழப்பல மண்ணை போட்டுறாதீங்கன்னு சொன்னேன். நல்ல ஒன்றும் வாங்க, நீங்கள் வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அவருக்காக அல்ல, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம எல்லாரும் சார்பிலையும். நான் மதுரை வந்ததுக்கு காரணம் இன்னைக்கு கொமர்ஸோட பியூட்டி என்னன்னா, எங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படி ஒரு கைடன்ஸ் பண்ணித்தர ஒரு நிறுவனம். அதே மாதிரி கொமர்ஸோட இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா, அவங்களோட அதிகாரிகள்கிட்ட பேசும்போது சொன்னது, எந்த நம்ம நிறுவனம் இத்தனை பேரும் தொழிலதிபர்கள், இங்கே பெரும்பாலான தொழிலதிபர்கள், ஒரு தொழில் நடத்துறோம்னா லாபம் தான் நம்மளுடைய முதல் நோக்கமா இருக்கும். ஆனா கொமர்ஸோல லாபம் வந்து அவங்களுக்கு 5வது இடத்துல இருக்கு. அப்படின்னா அதுக்கு அந்த பணியாளருக்கான முக்கியத்துவம், இப்படி எல்லாமே குவாலிட்டியில இருந்து அது ஒன்றையும் அவங்க எடுத்துக்கிற அக்கறை. என்னன்னா, அந்த நிறுவனத்திற்கு போனீங்கன்னா காலையில கண்டிப்பா எல்லாரும் உடற்பயிற்சி செய்யறதுல இருந்து இப்படி 5வது இடத்தில் தான் அந்த லாபம் இருக்கிற ஒரு அற்புத நிறுவனம். நம்முடைய முதல்வர் அவர்கள் ஜப்பான் மூலமா விசிட் பண்ணாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிமுலேட்டர் ஆப்ரேட்டருக்கான ட்ரைனிங்க்கு ஒரு இயந்திரம் வச்சிருக்காங்க. அதுல உட்காந்து முதல்ல அதுல கத்துக்கிறது. அதை பார்த்தீங்கன்னா அதை முதல்வர் அங்கே பார்த்து அதில் உட்காந்தாரு. போய் அதை பார்த்ததுக்கு அப்புறம் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, இது எங்கள் தமிழகத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த இயந்திரத்தை சென்னைக்கு கொண்டு வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அதில் வச்சிருந்துட்டு அதை திரும்பி ஜப்பான் கொண்டு போனாங்க. பெண்களுக்கு ஆப்ரேட்டர் பயிற்சி கொடுத்துருக்கிற ஒரு நிறுவனம் தொடர்ந்து அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. இன்னும் சொன்னால் டிரான்ஸ்ஜெண்டருக்கு பயிற்சி கொடுத்து இருக்கிற ஒரு நிறுவனம் ஆப்ரேட்டருக்கு. இப்படி அவங்களோட பல விஷயங்களை சொன்னாங்க. இந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறேன். அதை வந்து அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஒரு வேண்டுகோள் அதற்காகவும் வச்சிருக்கிறோம். அதனால குமார் சொன்னார் இல்லையா, நான் போட்டிருக்கிற பேண்ட் சட்டை கிளாசிக் போல அப்படின்னு. அது மாதிரி நான் எல்லா மேடைகளிலும் ஒன்று சொல்றது, அதாவது ரஜினி சொல்லுவார்ல, மாப்பிள்ளவர் தான் சட்டை என்னதுன்னு. அது மாதிரி இன்னைக்கு இயந்திரம் இந்த நிகழ்ச்சி நடத்துவது எல்லாம் வெற்றி அமைப்பு. நானும் வெற்றியில் ஒரு அங்கத்தினர். அந்த அடிப்படையில் தான் அதனால வெற்றியின் ஒரு உறுப்பினராக, வெற்றியின் சார்பா நான் சொல்றேன், நாங்கள் வந்து நிகழ்ச்சியை நடத்துகிறோம். எல்லாம் நம்ம தான் மாப்பிள்ளை, சட்டை யாருது கொமர்ஸ். அதனால இப்ப அடுத்தடுத்த வேண்டுகோளும் அவங்கள்ட்ட நிறைய வச்சிருக்கோம். அடுத்த முறை என்னையா அடுத்தடுத்த சட்டையை தரேன், ஒரு சட்டை பத்தாது, 10 சட்டை வேணும்னு கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப அடுத்த ஒரு வேண்டுகோள் அவங்கள்ட்ட என்ன வச்சிருக்கிறோம்னா, இப்ப வந்து டீசல் சம்பளமா நம்ம கொடுக்குறோம், அடுத்த முறை அதையும் கொஞ்சம் சேர்த்து இல்ல சட்டை வேணா நான் தரேன், அதுல பாக்கெட்ல வைக்கிற பைசா நீங்க தான் வச்சு. அதனால இது ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு அவங்களுக்கு இந்த இடத்தில் ஒரு உறுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா முதல்ல தூத்துக்குடியில வந்து கனிமொழி எம்பி அவர்கள் இருந்து
மாவட்ட மொத்த நிர்வாகமும் அங்கே இருந்து அந்த நிகழ்ச்சியை துவங்கணும். திருநெல்வேலியில் அமைச்சர் K.N. நேரு அவர்கள் இருந்தாங்க. இங்கே காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர், மேயர், இப்படி கமிஷனர், ஒரு பெரும்படை இருந்தாங்க. எல்லாருமே இருந்தாங்க. சாருக்கு என்ன கேள்வின்னா, இங்கே அங்கே நிறைய மாணவர்கள், நிறைய பத்திரிகையாளர்கள், ஒரு பெரும் கூட்டமே இருந்தது. நேற்று எல்லா பத்திரிகையிலையும் கவராக இருந்தது, நியூஸில் கவராக இருந்தது, சிறப்பாக இருந்தது. அவருக்கு என்ன ஒரு சின்ன ஐயம்னா, இந்த ஒரு கூட்டத்தையே உங்களால் நடத்த முடியலையா, வண்டியை ஒழுங்காக ஓட்டுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதிலை நான் சொல்லிடுறேன் ஐயா. ஏன்னா இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் தனிநபர் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தின் சார்பாக தான் இங்கே இருக்கிறாங்க. பல சாதனைகள், 10 ஆண்டுகளில் 23 லட்சம் மரங்களை வளர்த்தவர்கள், நட்டவர்கள் இல்லை. அதற்கு வனக்கல்லூரியோட இணைந்து அதுக்கு ஒரு ஆராய்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை வச்சு அந்த கணக்கெடுப்பு நடத்தி அது பள்ளியூர் சூழல் எவ்வளவு பெருகினது அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஒரு அரசு பள்ளியை நிர்வாகித்து கிட்டத்தட்ட 3500 4000 மாணவர்கள் படிக்கிற ஒரு பள்ளியை, அரசு பள்ளியை எடுத்து இவர்கள் நிர்வகிக்கிறாங்க. நிறைய நீர்நிலைகளை புனரமைச்சிருக்காங்க. அதனால் நீங்க இத்தனை மிஷின் கொடுத்துருக்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு நெற்றி பொட்டு மாதிரி நிறுவனம் உங்களுக்கு செய்யும் என்பதை நான் பூவுலை நண்பர்களில் இருக்கிறேன். பூவுலை நண்பர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. தொடர்ச்சியாக கிளாசிக் பூவில் எங்களுடைய இதழ் வருவதற்கு ஒரு பெரிய பங்காற்றி உதவி செய்யக்கூடிய பாரிசா தெரியும், சேர் தெரியும், எல்லாருமே தெரியும், மாதம் எல்லாம். நான் ஒரு 2-3 விஷயம் மட்டும் நான் பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இந்த இயந்திரம் எங்கே போய் செயல்பட போகுது, அங்கே இருக்கிற அமைப்புகள் மக்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதுன்னு. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாட்டிலேயே மழைப்பொழிவு அதிகரிக்கின்ற மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்க போகுது. எல்லா மாவட்டத்திலும் மழைப்பொழிவு அதிகரிக்க போகுது. மிக கடுமையாக பாதிக்க போகின்ற மாவட்டங்களாக முதல்ல மயிலாடுதுறை, 2வது திருவாரூர், நாகப்பட்டினம், 3வது சென்னை, காஞ்சிபுரம், இந்த வரிசையில் வரும். ஆனால் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு குறை போகின்ற மாவட்டம் மதுரை மாவட்டம். இது சயின்டிஃபிக் டேட்டாவோட சொல்லுவாங்க, ஆய்வோடு சொல்லுவாங்க. 1. 2வது, மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக கடுமையான வெப்பத்தை பார்க்க போகிறது மதுரை மாவட்டம். கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸில், அதாவது கடலோர மாவட்டங்களில் வெப்பம் அதிகமாக தெரியும். ஹியூமிடிட்டி ஜாஸ்தி, புழுக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வெப்பம் அதிகமாக தெரியும். அப்படி கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டாக இல்லாமையே அதிகமான வெப்பத்தை சந்திக்க போகின்ற மாவட்டம் மதுரை தான். ஸோ இந்த 2மே சேலஞ்சு. 1 மழைப்பொழிவு குறைய போது, 2வது வெப்பம் அதிகமாகும். அது 2க்குமான தீர்வுமாகத்தான் அன்றைய கணக்கின்ற துவக்க விழா நாம் பார்க்க வேண்டும். இந்த 2க்குமான தீர்வு நிச்சயமாக கொமட்ஸோ எந்த அடிப்படையில் மதுரையை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. அவர் சிவராமன் சொல்ல வேண்டுகோளாக இருக்கலாம், பாரியோட வேண்டுகோளாக இருக்கலாம், மதனுடைய வேண்டுகோளாக இருக்கலாம். ஆனால் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பணிக்கான விஷயத்தை இன்னைக்கு அவர்கள் இயந்திரத்தை கொடுத்து துவக்கி வைக்கிறாங்க என்பதை நான் பதிவு செய்யறேன். மிக முக்கியமான பணி. நம்ம பூமியோட வரலாற்றை எழுதணும்னா எப்படி முன்னாடி எழுதணும்னா கிறிஸ்து பிறந்ததற்கு முன்பு அதற்கு பின்பு தான் எழுதுவோம். BC AD தான் எழுதணும். அது ஒரு மதம் சார்ந்து இருக்கிறதுனால நம்ம எப்படி மாத்திரம்னா காமன் ஏரா பிஃபோர் காமன் ஏரான்னு மாத்திரம், பொது ஆண்டுக்கு முன்பாக CE BC மாத்திரம். ஏன்னா அது ரிலிஜியஸா இருக்குன்னு சொல்லி கிறிஸ்து விட்டுட்டு பொது ஆண்டுக்கு முன்புன்னு எழுதணும். மனிதகுல வரலாற்றை எப்படி எழுதணும்னா 2024க்கு முன்பு 2024க்கு பின்பு, அப்படித்தான் எழுத முடியும். 2024க்கு முன்பு ப்ரீ கிளைமேட் ஏரா, 2024க்கு பிறகு போஸ்ட் கிளைமேட் ஏரா. 2024 இஸ் a defining year in human history. எர்த்தோட ஹிஸ்டரி இல்லை, ஹியூமன் ஹிஸ்டரி. ஏன் 2024 டிஃபைனிங் இயர்னு சொல்றாங்கன்னா, 2024ஆம் ஆண்டு இந்த உலகத்துல 365 நாளும் ஏதாவது ஒரு இடத்துல தீவிர காலநிலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு இடத்துல ஒரு 365 நாளும் ஒரு இடத்துல டிசாஸ்டர். அது வெள்ளமா இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், வெப்பாலையா இருக்கலாம், காட்டுத்தீயா இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், எதாவது இருக்கலாம். ஆனா இந்த 365 நாளும் ஒவ்வொரு நாளும் உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டிசாஸ்டர் நடந்த ஆண்டு 2024. அதனால மனித உலக வரலாற்றை 2024க்கு முன்பு பின்பு நாம் எழுதப்போம். ஹியூமன் ஹிஸ்டரி தான் எழுத முடியும். 2வது முக்கியமான விஷயம், மனித குலம் இன்றைக்கு இதுவரை சந்தித்தராத ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் நாம் சந்தித்தராத ஒரு காலகட்டத்தில் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம், வாழப் போகிறோம் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்ம மனித இனம் இன்னைக்கு சொல்கின்ற இனம் ஒரு இடத்துல வாழ்ந்து செட்டில் ஆகி, ஒரு இடத்துல விவசாயம் கண்டுபிடித்து, குடிகளாகி, குலங்களாகி, ட்ரைப்ஸா மாறி, அரசர்கள் ஸ்டேட்டா மாறி, நேஷனா மாறி இன்னைக்கு இருக்கின்ற புவியியல் அமைப்பு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த பூமியோட டெம்பரேச்சர் +1லேருந்து -1 வரைக்கும் வேரி ஆனது முக்கியமான காரணம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா +10லேருந்து -10 வேரி ஆகும். பனிக்காலம் இருந்துச்சு.
உலகம் முழுவதும் பனிப்பொழிந்துச்சு. பரிணாம மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்கள் தோன்றுச்சு. கடைசியாக தோன்று தான் மனுஷன். அப்போ இந்த 10,000-12,000 வருஷமா தான் இந்த பூமியில ஒரு நிலையான ஒரு வெப்பநிலை +1 இருக்கும், இல்லை -1 இருக்கும். இந்த நிலையான வெப்பநிலை இருந்ததுனால் மட்டும்தான், வேறு எந்த காரணம் முடியாது, மட்டும்தான் நாம் இடத்துல அமர்ந்து குடிய வந்து விவசாயம் செய்து குடும்பமாகி குளமாகி இன்னைக்கு நாடாக மாறிக்குன்னா இந்த டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி வந்து +1 -1 தான் முக்கியமான காரணம். ஆனால் முதல் முறையாக நாம் +1.5 மேலே போயிட்டோம். இது வரைக்கும் இந்த +1.5 நம்ம சந்திச்சது கிடையாது. இது எந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தும் தெரியாது. எந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு மெல் கிப்சனோட வீடு எரிஞ்சு போக நம்ம நினைச்சு கொடுத்தோமா? உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் வந்து மெல் கிப்சன். அவரோட வீடு வந்து இப்போ கலிஃபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் வந்து எரிஞ்சு போச்சு. 30,000 வீடுகள் எரிஞ்சு போச்சு கலிஃபோர்னியா காட்டுத்தீயில். ஸோ நாம் வந்து நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய பெரிய பணக்காரர்லாம் தப்பிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இது மிக மிக கடுமையாக பாதிக்க போகிறது எல்லாத்தையும். அதிகமாக பாதிக்கப்பட போகிறது நம்மளை போட்ட சாதாரண மக்கள் தான். நமக்கு வந்து டெம்பரேச்சர் 1.5 கூடுறது வந்து நம்மள மாதிரி இப்போ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏசியை வந்து 1.5 டன் ஏசிக்கு பதிலாக 2 டன் ஏசி வைக்கிறதுக்கான விஷயமா இருக்கும். டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் நமக்கு. அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட். ஆனால் அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய கிக் ஒர்க்கர்ஸ்க்கோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கோ, விவசாய தொழிலாளருக்கோ அவங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ இன்னைக்கு நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து காலநிலை மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக எங்ககிட்ட கேட்டீங்கன்னா என்ன தூக்கத்தில் கடவுள் நான் சொல்லுவேன். இன்னைக்கு மனித குலம் சந்திக்கின்ற ஆக பெரும் சவால் எதுனா அது காலநிலை மாற்றம் தான், கிளைமேட் சேஞ்ச் தான். கிளைமேட் சேஞ்ச் இஸ் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். மனித குலம் இனிமேல் கண் முன்னாடி இருக்கிற கேள்வி வந்து வளர்ச்சியா சுற்றுச்சூழலா கேள்வியா நமக்கு கண் முன்னாடி கிடையாது. நம்ம கண் முன்னாடி இருக்க ஒரே ஒரு கேள்வி வந்து விளைத்திருக்க போறோமா, அழிந்து போக போகிறோமா என்பதுதான் கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி. அதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த நிகழ்ச்சி வந்து நான் பார்க்குறேன். ஒரு குளத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறது. ஏன்னா மழைப்பொழிவு வந்து இந்த பழைய காலத்துல டயலாக் வரும்ல, மாதம் மும்மாறி மழை பெய்யுதா மண்ணா அப்படின்னு, அந்த டயலாக்லாம் நமக்கு கிடையாது. 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ மழை பெய்ய போகுது அவ்வளோதான். 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ மழை பெய்ய போகுது, அந்த மழையை நீ எப்படி தேக்கி வச்சுக்க போற, அந்த மழையை எப்படி பிடிச்சி வச்சுக்க போற, அதுதான் மதுரைக்கான தண்ணீர். அதனாலதான் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு ரோட்டரி கிளப்பும் இதுக்கு வந்து சேர்ந்து மதுரையில் இருக்கின்ற நீங்க குளத்தை தூர்வாங்க சும்மா மண் எடுத்தோ மண்ணை போட்டோ விஷயம் கிடையாது. அது ஒரு மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன். நீங்க ஒரு வெயில நின்றுட்டு ஒரு குளமும் ஒரு மரமும் இருக்கிறத போய் அங்க குளிர்ச்சியை ஃபீல் பண்ணுவீங்க. அங்க குளிர்ச்சி இருக்கும், அங்க ஒரு பயோடைவர்சிட்டி இருக்கும், 4 புறா வரும், 2 பூச்சி வரும், 2 புல் முளைக்கும். அப்போ அது ஒரு மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன். அது வெப்பம் இருக்கும்போது நீங்க அங்க குளத்து பக்கத்தை போயிருந்தீங்கன்னா நிச்சயமா குளிர்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப நீங்க குளம் தூர்வாது என்பதை குளத்தை தர தூர்வாடுறோம், 23 லட்சம் மரத்தை வச்சு வளர்த்துட்டோம்னு அசால்ட்டா சொல்றாரு அவரு. அது எவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்குலாம் பொதுவா என்ன விளம்பரத்து என்ன வரும், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், ஊருக்கு 10 மரம். ஆனா ஒரு ஊரையே வனத்துக்குள்ள வச்சிருக்காங்க, வனத்துக்குள்ள அமைப்பு. அது வந்து உண்மையில் நான் வந்து அதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் வந்து கோரிக்கை வைக்க விரும்புறேன். மதுரை மாநகரத்தை சேர்ந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்த உங்களுக்கு எல்லாமே ஒரு கோரிக்கை விரும்புறேன். இந்த மதுரைங்கிற பேர் வந்து மருத மரங்கள் நிறைந்தா இந்த பேர் தான் மதுரைங்கிற ஊர். மருதத்துறை ஆண்டு மதுரைங்கிற பேர் மாறிச்சு. அதே போல் மருதமும் மதுரையும் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி மதுரையை மதுரை மரங்கள் மட்டுமல்ல பல மரங்கள் என்ற சோலையாக மாற்றுவதற்கான ஒரு துவக்க புள்ளியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தால் நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரலாற்றில் முக்கியமான நாடாக பதிவு செய்யப்படும். இந்த முயற்சியில கொமர்ஷியல் போன்ற நிறுவனங்களும் பங்கெடுப்பது உண்மையில் பாராட்டுக்குரியது. ஏன்னா சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது என்பது அது எக்கனாமிக்காகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இட்ஸ் அன் எக்கனாமிக் டிசாஸ்டர் ஆல்சோ. அது லைவ்லிஹுட் டிசாஸ்டர், என்வரான்மெண்ட் டிசாஸ்டர் மட்டும் அல்ல, இட்ஸ் அன் எக்கனாமிக் டிசாஸ்டர் ஆல்சோ. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உகந்த தட்பவெப்பநிலை இல்லாட்டி அந்த எந்த நிறுவனத்தையும் யாருக்கும் வேலை செய்ய முடியாது. அது கிளாசிக் போரா இருக்கலாம், HNSஆ இருக்கலாம், இல்லை கொமர்ஷியல் இருக்கலாம். இங்க இருக்கிற எல்லாருடைய நிறுவனங்களையும் வேலை செய்யக்கூடிய தட்பவெப்பநிலை யார் வந்து வேலை செய்வாங்க. அப்போ அது பொருளாதாரம் சார்ந்த விஷயமாகவும் நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் இந்த மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்னெடுத்துள்ள கொமர்ஷியல் அனைத்து அங்கத்தில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஊர் என்று சார் நான் வந்து பார்த்துருக்கேன். சிவராமன் சார் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர். அவருடைய மாடலை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து போனோம்னா நிச்சயமாக தமிழ்நாடு ஒரு பசுமையான தமிழ்நாடாக மாற்றும் என்பது எந்த மாற்றத்தை ஒவ்வொருத்தையும் பதிவு பண்ணுறேன். அது வந்து அவருடைய ஒரு மாடல் வந்து தமிழ்நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாடல். அந்த பாரி அவர்கள் உண்மையில் திருவாரூர்ல தான் பவர் சென்டர், இன்னமும் திருவாரூரை சேர்ந்தவர் தான். திருவாரூர் தான் செயல்படுது வந்து தமிழ்நாட்டை. ஸோ நான் வந்து இந்த நிறுவனத்தில் வந்து சேஃப்டி ட்ரைனிங், ஒரு ஆப்ரேட்டர் எப்படி பாதுகாப்பாக இந்த வண்டியை ஓட்டணுன்றதுக்காக நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து நிறைய பாதுகாப்பை பற்றி பேசியிருந்தீங்க, மரம் வளர்த்து. பட் இந்த மிஷினை நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா கண்டிப்பாக அதுவே ஒரு ஆபத்து ஆகிடும். இதோட ஆயில் லீக்கேஜ்,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கேவி எலக்ட்ரிக்கல் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒரு வாட்டியும் பராமரிப்பு வந்து கம்பல்சரி 500 ஹவர்ஸ் சர்வீஸ், 1000 ஹவர்ஸ் சர்வீஸ் கம்பல்சரி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ அது பண்ணலைன்னா ஸோ அதுக்கு தான் நம்ம எல்என்டி டீம் வந்து கூடயே இருக்காங்க. ஸோ ரெகுலராக பண்ணி ஆகணும். ஒரு ஆயில் அந்த இடத்துல செஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஆயில் செஞ்சுச்சுன்னா என்ன விளைவு நடக்கும் அதெல்லாம். ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்துலேயே வந்து நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ வருஷம் நம்ம மதுரை மாவட்டத்தை சுற்றி போன வருஷம் கூட பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷமும் கம்பல்சரி பண்ணிகிட்டு இருக்கோம், வருஷம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், ரொம்ப நைஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. நேற்று ஈவினிங்லேருந்து இன்னைக்கு இப்போ வர வரைக்கும் எல்லாமே பக்காவாக நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தீங்க, நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. உண்மையிலே சிறந்தாழ்ந்து உங்களுக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு எங்களை விட எங்கள் கம்பெனியை பற்றி பாரி ஐயா நிறைய சொல்லிட்டாரு, என்ன சொல்கிறது தெரியல. ஆக்சுவலாக எங்கள் கம்பெனி வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்பெனி, 100 வருஷமாக இருக்கிற கம்பெனி கரெக்டாக இருக்குது. கொமேட்ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஒரு பிளேஸ் ஜப்பானில் ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிக்காக தான் பண்ணாங்க. கொமேட்ஸோ வந்து டக்காச்சி சொல்லிட்டு ஃபவுண்டர் எங்களுக்கு, அவர் என்ன பண்ணாருன்னா ரோடு போகிறதுக்காக, அந்த ஏரியாவில் ரோடு போகிறதுக்காக என்ன பண்ணாருன்னா ஒரு மிஷினை வந்து கிரியேட் பண்ணார். அந்த டோசர் போல கிரியேட் பண்ணார். ஃபஸ்ட்டு கம்பெனி ப்ராடக்டே வந்து ஒரு சிஎஸ்ஆரில் தான் தொடங்கிச்சு கம்பெனி. ஸோ ஒரு எக்யூப்மெண்ட்டை சிஎஸ்ஆர், அதாவது சமூகத்துக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து 1964க்கு முன்னாடியே வந்து என்னென்னா, நாங்கள் டிஃபென்ஸில் வந்து அப்போ இன்டைரக்டாக வந்து டைரெக்டாக சப்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவாலுவேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம சென்னை பிளான்ட் வந்து இங்கே வந்து இனாகிரேஷன் பண்ணோம். சென்னை பிளான்ட் இனாகிரேட் பண்ணுறப்போ பெரிய அந்த டம்ப் ட்ரக்ஸ் தான் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணோம். அதுக்கப்புறமா 2015 அது போல் வாக்கில் தான் வந்து நம்ம எக்ஸ்கவேட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிடுவோம் சென்னை பிளான்ட்டில். ஸோ இப்படி எங்களுடைய சின்ன அப்படியே க்ரோவாக இருக்கிறது. இப்போ எங்களுக்கு ஒன்று ஒரு பாலிசி இருக்குன்னா, கொமேட்ஸோ பாலிசினா ஆக்சுவலாக ஒரு பாலிசிலே இருக்குது, க்ரோயிங் வித் சொசைட்டி தான். ஸோ நம்ம வந்து சமூகத்திலிருந்து தான் நம்ம வந்து ஒரு வியாபாரத்தை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ நம்ம பொருளீட்டது வந்து இந்த சமூகத்திலிருந்து தான் நம்ம வாங்குகிறோம். திருப்பி இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படி பார்த்தோன்னா, கண்டிப்பாக நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம திருப்பி தரணும். 2013 வந்து நம்ம சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது ஒரு மேண்டிட்டரி ரூல் ஆச்சு. எல்லாமே பிஸ்னஸ் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஒரு 15 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன். எனக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்ஆர் அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, லோக்கல் கம்யூனிட்டி மட்டும் பண்ணிட்டு, இப்போ எக்ஸ்னோரா போன்ற ஒரு பெரிய அமைப்புகளோட சேர்ந்துட்டு பிறகு எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. என்விரான்மெண்ட் நாங்கள் வந்து பல தளங்களில் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், அது போல் அந்த கேட்டகரிஸ் வைஸ் தான் நாங்கள் சிஎஸ்ஆர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த என்விரான்மெண்ட் மூலயமா பண்ணுறது எங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தருது. முக்கியமாக வந்து சார் சொல்கிற போல ஒரு கனெக்ஷன் எல்லா பீப்புள்கிட்ட, எல்லா அமைப்புக்கிட்டையும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்த பிறகு சிஎஸ்ஆரோடைய என்டையர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. எங்களுக்கு அவ்வளோ கனெக்ட். சார்னா நான் மீடியாவில் தான் பார்த்துருக்கேன். வந்தோடனே சார் நான் ஒரு இன்ட்ரோ பண்ணாரு, சார் உங்களை அடிக்கடி நான் மீடியாவில் பார்த்துருக்கேன் சார். நான் மீடியா இப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது யாருன்னா இது போல எக்ஸ்ப்ளோரா, அது போல அமைப்புகள் தான். இல்லைன்னா நாங்கள் அங்கே தான் இருந்திருப்போம். அதே லோக்கல் கம்யூனிட்டிலே நாங்கள் இது பண்ணிருக்கோம். ஸோ எங்களுடைய ஆக்டிவிட்டி இது போல் எல்லாச்சா கொஞ்சம் வர்றதுக்கு எக்ஸ்னோரா காரணம். பாரி சாரை பற்றி நான் சொல்ல வேண்டியது எல்லாம் தெரியும். அவர் இங்கே இருக்கிற 100 பேர் இந்த விட 100 பேரை கவர் பண்ணுறாரு. யார் இந்த பாட்டில் யார் கொடுத்தா விட அதை விட நன்றி சொல்கிறாரு. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு அமைப்பு சார்ந்தவங்க. சார் சொன்னார் பிகினிங்கில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி, அதாவது கடைசியாக தான் காஸ்ட்டு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் இப்போ வந்து நான் சொல்கிறேன் எஸ்எல்கியூடிசி சொல்லுவாங்க, சேஃப்டி, லீகல், டெலிவரி, குவாலிட்டி, அது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அதே நீங்கள் நான் 4th தான் நீங்கள் காஸ்ட்டு உங்களோட ப்ராஃபிட்டை எடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுடைய லாபத்தை நாளாக தான் வச்சுருக்கீங்க. நான் சொல்கிறேன் ரொம்ப நன்றி. நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த நிகழ்வில் வனத்துக்குள் திருப்பதி ஐயா, சிவராமன் சார், அதுக்கப்புறம் பாரி ஐயா, ரோட்டரி கிளப் சேர்ந்தவங்க, சுந்தரராஜன் சார், இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் சொல்லும்போது ஒரு விஷயம் மட்டும் நான் இன்னைக்கு என்னவோ தெரியல, நான் கவனிக்கலை. இன்னைக்கு காத்தால 9லேருந்து 10:30 வந்து அவங்க. ஸோ 10:30 மணி நாங்கள் வரும்போது ஆல்மோஸ்ட் 10:29 ஆயிடுச்சு. ஆரம்பிக்கும் போது 10:30 ஆயிடுச்சு.
ஸோ நல்ல காரியம் ராகு காலத்துக்கு அப்புறம் நடந்தால் நல்லதுன்னு நினச்சேன், அது நடந்துருச்சு. இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா வந்து நான் ரொம்பவும் ஆன்மீகவாதி. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதுக்கு மதுரை தான் பேர் போன விஷயம். ஏன் திருவிளையாடல் புராணத்துக்கு வந்து நம்ம மதுரை சொக்கநாதரை விட்டால் வேற ஆள் கிடையாது இல்லையா? ஸோ இந்த ஒரு இது சிறப்போட வந்து இன்னைக்கு வந்து இந்த மதுரையில் இன்னைக்கு ஒரு நல்ல நாள், அமாவாசை, சனிக்கிழமை ஆகக்கூடிய ஸ்திர வாரத்தில் ராகு அதெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக ஃபங்க்ஷனை ஆரம்பித்து இந்த மிஷினை வந்து இது பண்ணுறோம். பட் இதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் எப்படி சிஎஸ்ஆரில் ஆரம்பிச்சதுன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதற்கான துவக்க புள்ளி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இங்கே இல்லை. இன்னைக்கு நாங்கள் வந்து அவங்க இங்கே வரணும்னு எதிர்பார்த்தா நான் அவங்க இங்கே வரல இன்னைக்கு, டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ். ராதா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டன்ட்டு, சிஎஸ்ஆர் கன்சல்டன்ட்டு, எக்ஸ்னோராவோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறவங்க. எக்ஸ்னோரா மட்டும் இல்லை, நம்ம வெற்றி கூடயும் ஒர்க் பண்ணுறவங்க. இன்னும் இந்த மாதிரி பல என்ஜிஓஸ் திருநெல்வேலி தென்காசியில் வந்து ஹியூமன் மிரர் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓ, அவங்களோடையும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்க. இந்த கோவிட் டைமில் வந்து எல்லா நிறுவனங்களும் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க மருத்துவமனைகள். ஸோ இதுதான் முதல் துவக்க புள்ளி. அப்போ நடக்கும்போது எங்களுதுல வந்து எங்களுடைய எம்ப்ளாயீஸே நிறைய பேர், ஏன் எங்கள் திலீப் பாபுவே கேட்டார் என்கிட்ட, சார் எல்லாரும் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் கொடுக்குறாரு, நம்ம ஏன் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். ஆனால் கோவிட் ரொம்ப பீக்கில் இருந்த சமயம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்குமே, உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த நிலைமையில் நான் என்ன சொன்னேன்னா, சும்மா ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸை கொடுத்தீங்கன்னா ஆக்சிஜன் எங்கேருந்து பிடிப்பீங்க? ஸோ ஆக்சிஜன் பண்ணுறதுக்காக நம்ம ஆரம்பிப்போம், புதுசாக என்ஜிஓ கூப்பிடுவோம், அவங்கள வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிடு நடந்த வருஷத்தில் வந்து எல்லாமே ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், பிஎம் ரிலீஃப் ஃபண்டு, சிஎம் ரிலீஃப் ஃபண்டு, இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் அந்த வருஷத்துல. அடுத்த வருஷத்துலேருந்து இதை பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் அத்தனை டைரக்டர்ஸ் உட்பட ரொம்ப கமிட்டடாக இருந்தாங்க. இந்த வருஷம் எல்லாமே வந்து ஒரு புதிய முயற்சியாக இருக்கணும், பன்முக முயற்சியாக இருக்கணும், பலதரப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பெருசாக இதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பாலிசி, சிஎஸ்ஆர் பாலிசியே கொஞ்சம் மாற்றிட்டு முதல் முறையாக என்ன பண்ணோம், இடம் தேடி ஒரு யூனிவர்சிட்டி, மேரிடைம் யூனிவர்சிட்டி, அதில் வந்து சத்சங் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அவங்க ஒரு என்ஜிஓ, அவங்க மூலியமாக வந்து அங்கே மரம் நட்டு ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடியதை ஒரு அடர்த்தியான சின்ன காடை ரெடி பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். எங்கள் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்தும் நல்ல வெல்கம் வந்தது எங்களுக்கு. இது ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பக்கம் அந்த மரம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும், அந்த மரம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வாட்டி புது முயற்சியாக எக்ஸ்னோராவோட சேர்ந்து ஒரு எங்கள் தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கூட பக்கத்தில் உள்ள கிராமத்தில் ஒரே நாளில் 2500 மரக்கன்றுகள் சோஷியல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற புது கான்செப்டில் வச்சிருக்கோம். மஹோகனி ட்ரீஸ். இது என்னன்னா போக போக இது வந்து மக்களுக்கு வந்து அந்த கிராம மக்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கும். அந்த அதர் சைடு இது வந்து ஒரு நம்மளுக்கு க்ரீன் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு, கோர்ஸ் வெற்றி அளவுக்கு நாங்கள் ரீச் ஆகுமான்றதுக்கு இன்னும் பல வருஷங்கள் கடந்து போகணும், ஏன்னா அவர் அவ்வளோ மரம் வச்சிருக்கிறாரு அது. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டியாக இதை வந்து பண்ணிட்டு இருந்தோம். இதற்கிடையில வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீர்நிலைகளை பராமரிப்பதில் நம்மளோட பங்கு ரொம்ப முக்கியமானது, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 டைரக்டர்ஸோட ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அதனுடைய விளைவாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்கவேட்டர் மிஷினை வந்து நதிகளை பராமரிப்பதற்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கங்காவுக்கு ஆரம்பிச்சாங்க. அதாவது நமாமி கங்கே திட்டத்தில் வந்து பண்ணணும்னு பார்த்தாங்க. பட் நமாமி கங்கே திட்டத்தில் வந்து எங்களால் பெரிய இது பண்ண முடியல. காரணம் என்னன்னா, ஏற்கனவே அதில் ஏகப்பட்ட ஃபண்டிங்கு, ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு கொண்டிருக்கும் போது நம்ம எப்படி நம்மளை நிலைநிறுத்த போகிறோம்னு யோசிக்கும் போது தான் நாங்கள் என்ன பண்ணினோம்னா, முதல் முறையாக எங்களுக்கு ஒரு தேவை வந்தது. எங்கேருந்து வந்ததுன்னா, தென்காசி மாவட்டத்திலிருந்து பாபநாசத்திலேருந்து இந்த ஹியூமன் மிரர் ட்ரஸ்ட்டுங்கிறவங்க வந்து எக்ஸ்னோரா மூலியமாக எங்களை அணுகி எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து
அந்த குளிச்சுட்டு அந்த துணியை வந்து அப்படியே போட்டுட்டா பாவங்கள் போயிடும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கைகளை பரப்பி அதனால் அந்த இடத்த வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீர்குலைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீர்குலைச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னும் போது அப்போ தான் ஃபஸ்ட்டு மிஷின் எங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் இந்த மிஷின் போச்சு. இந்த மிஷின் போய் அந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய துணிகள்லாம் எடுத்தோம். நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ, டன்னா எடுத்தாங்க துணிகள். எத்தனை வருஷங்களாக போட்ட துணிகளை எடுத்து இப்போ எங்களுக்கு அடுத்த ஒரு தாட் ப்ராசஸ், இந்த துணியெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம். அப்போது வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒளி இந்த மாதிரி கூப்பிட்டா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு யோஜனை வந்து அந்த மாதிரி அப்படி வந்து எக்ஸ்னோராலேருந்து என்ன பண்ணாங்க, இந்த துணியை வந்து நம்ம மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மிஷினரி வாங்கி கால் மிதியடி செய்யலாம் பெண்களை வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 40 பெண்மணிகளுக்கு வாழ்வாதாரமா இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த மிதியடியை வந்து இது பண்றோம். நீங்க 2 நாள் முன்னாடி வந்து காஞ்சிபுரத்துல இதே மாதிரி ஒரு எக்ஸ்கவேட்டர் நாங்கள் எக்ஸ்னோராக்கு கொடுத்துருக்கோம். இது எக்ஸ்னோராக்கு கொடுத்த 2வது மிஷின். அந்த மிஷின் ஃபங்க்ஷன்ல அந்த எங்க மாவட்ட ஆட்சியாளர், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியாளர், அவங்களுக்கு பெரிய ஒரு இது இல்லை இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல ரொம்ப அவங்க சம்பவ சீசன் அதார் பண்ணிட்டு அதுதான் விஷயம். ஆனா இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு அந்த மிஷின் ஆபரேட்டர் லேடி, 2வது இந்த மேட்டு வந்து பெண்களால இப்படி பண்ணக்கூடிய மறுசுழற்சினால வரக்கூடியதுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எதுக்கு சொல்ல வரோன்னா, ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு மனிதரை கூட ஒரு அரை மணி நேரத்துல ஆர்வமானவங்களா மாத்திட்டாரு நம்ம பாரி சார். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்துருக்கு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா அதே வருஷம் வந்து தூத்துக்குடியில பெரிய வெள்ளம், யாருமே எடுக்கல. அவர் சொன்னார் இல்லையா, கிளைமேட் சேஞ்ச். 2வது இதை தவிர நான் வந்து சொல்ல விருப்பப்பட்டது என்னன்னா வந்து நிறைய பெண்களுக்கான டாய்லெட்ஸ் இதெல்லாமும் நாங்கள் கட்டித்தரோம். ஸ்கூல் பள்ளிகள் எஸ்பெஷலி இப்போ மதுராந்தகத்தில் ஒரு பள்ளி, மொத்தம் 1800 பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில் டாய்லெட்ஸ். அந்த குழந்தைங்களை நினச்சி பாருங்க, ஆம்பளை பசங்க என்ன வேணா எங்கே வேணா போயிடுவாங்க, பெண் பிள்ளைகள் அப்படி பண்ண முடியாது இல்லையா. அதற்காக டாய்லெட் கட்டி கொடுத்து அந்த பெண் பிள்ளைகள் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரவேற்பு. ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல காரியங்கள் பண்ணோம். 2வது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொமாட்ஸோவை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 வருஷமா எக்ஸ்னோராவோட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்னும் எத்தனை என்ஜிஓவாக இருந்தாலும் we welcome those NGOs to join with us and partner with us and collaborate. ஏன்னா வந்து ஒரு கை தட்டி அது வந்து ஓசை எழுப்பு போவதில்லை, ஒரு மரம் தோப்பாக போவதில்லை. அந்த மாதிரி பல கைகள், பல ஆர்கனைசேஷன், பல மனிதர்கள் சேர்ந்தால்தான் இந்த மாதிரியான ஒரு சமூக ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நம்ம காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கேன். எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் அதையே தான் திங்க் பண்ணுறாங்க. தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நதி நிலைகள்லையும் வந்து மிஷின்கள் வேலை செய்யணும், நீர்நிலைகள் வந்து பராமரிக்கணும். ஸோ இதே மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த 20 ஏரியும் தூர்வாரிச்சு அப்படின்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. நான் இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் பல விஷயங்களை பார்க்குறேன். இது 2வது பருவநிலை மாற்றங்களில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். கலிஃபோர்னியாவில் வந்து அந்த ரிச்சஸ்ட் பர்சனுடைய வீடு எரிஞ்சுது ஃபாரஸ்ட்னு சொன்னார். உங்களுக்கு இது புது விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு இது புதுசு கிடையாது சார். காரணம் என்னன்னா, நம்ம காஞ்சி பெரியவருடைய தெய்வத்தின் பொருள் புத்தகத்தில் ஒரு இடம் வருது. அந்த இடத்துல வந்து இந்த கலிஃபோர்னியாவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்து பெரியவர் என்ன சொல்கிறாரு, இந்த கலிஃபோர்னியாங்கிறதுக்கு பேர் வந்து எப்படி வருதுன்னு அவர் சொல்கிறார். என்னன்னா, இதுக்கு பேர் கபிலாரண்யம் அப்படின்னு இருந்தது. இப்போ சொன்னார் இல்லையா, மாறி 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 திரிஞ்சு மருத மரதங்கள் இருந்த இடத்த வந்து மதுரைன்னு மாறிடுச்சுன்ற மாதிரி கபிலாரண்யம்ங்கிறது கலிஃபோர்னியம்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லியிருக்காரு. 1. 2வது, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ அதில் மேப்பில் போய் கூகுள் மேப்பில் பாருங்கள், அங்கே 2 இடம் இருக்குது. ஹார்ஸ் லேண்ட், ஆஷ் லேண்டுன்னு 2 ஐலாண்ட் இருக்குது. இந்த 2 இடங்களும் வந்து எப்படி வந்தது, அந்த ஹார்ஸ் லேண்டில் போனீங்கன்னா ஒரு ஹார்ஸ் இருக்கும், ஒரு ஹார்ஸோட ஸ்டாச்சு மட்டும். இன்னொரு இடத்துல வந்து ஆஷ் லேண்டில் வந்து ஃபுல்லாக சாம்பல் மட்டும்தான் இருக்கும். இது எப்படி வந்தது அப்படின்னா, இந்த கபிலர் வந்து அங்கே போய்
யூஸ்வலாக ஹோமம் வளர்க்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பசுவை வைத்து ஹோமம் வளர்ப்பார்கள். ஆனால் அங்கே பசு கடைகள் இருக்கு. அதனால என்னன்னா குதிரையை வச்சு இவர் பண்ணார். அந்த இடம் உடனே ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆகி மொத்தமாக என்ன ஆயிடுச்சு, அந்த குதிரை கல்லாகி மாறிவிட்டதாகவும் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே சாம்பலா மாதிரி ஹார்ஸ் லேண்ட் ஆஷ் லேண்டுன்னு மாறிடுச்சு. அதனால் கலிஃபோர்னியாவுக்கு நெருப்பு பற்ற வச்சது இது புது விஷயமே கிடையாது. இது ரெகுலராக அமெரிக்காவில் மற்ற வெளிநாடுகளில் நடக்குது. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் மழை பெய்ய வேண்டிய மழையை வந்து இப்போ 2 மாதம் பெய்யறது கிடையாது. என்ன நடக்குது தெரியுமா, 10 நாட்குள்ள அந்த ஒரு 2 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை அத்தனையும் பெஞ்சிடும். இது சென்னை மட்டும் இல்லை, அவர் சொன்ன கடலோர பகுதிகள் எல்லாம் இதான் நடக்குது. மழை அந்த 10 நாள்ல பெஞ்சு ஊடுறதுக்கு டைம் கிடையாது. எத்தனை தண்ணி என்ன பண்ணுது, நம்ம பாரி சொல்லுவார் எப்பயுமே, அத்தனை தண்ணி எங்க கொண்டு போய் விடுறோம்னா கடல்ல தான் கொண்டு போய் விடுறோம். தண்ணி நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் வருது. அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வழிவகை பண்ணலை. அதை பண்ணணுங்கிறது வந்து நம்மளுடைய இன்றியமையாத கடமை இல்லையா? அதுல நாங்க மும்முரமா இறங்கிட்டோம். எங்களுக்கு தேவை என்னன்னா நிறைய கைகள், உதவிகள். இதை வந்து இன்னும் செயலாக்கம் பண்ணி இந்த விஷயங்கள் எப்படி வந்து போய் சமூகத்துல வந்து ரீச் ஆக போகுது, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு விதைகளாக தான் நான் உங்களெல்லாம் பார்க்குறேன். நீங்களாம் ஒவ்வொரு விதைகள், நீங்கள்லாம் விதைகள், உங்கள் விதைகள்லாம் வளர்ந்து பெரிய மரமாகி இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் செய்யணுங்கிறத நான் இங்கே முன்வைக்கிறேன். நன்றி. நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல,